நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அன்கிளாசிஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நமக்கு வகைப்படுத்தப்படாத ஒரு சில அமைப்புகள், அதான் வந்து நமக்கு அன்கிளாசிஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது அப்நார்மல் டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? மற்றதை விட அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பார்த்த எம்பிரியோசாக் டைப்பை விட இது கொஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு லிம்னாந்தஸ் டக்லசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்த ஸ்டேனர் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு 1925 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறார். சரிங்களா? இதில் வந்து அவர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அடாக்ஸா டைப்போட எம்பிரியோ ஷாப் மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. நமக்கு அடாக்ஸா டைப் அப்படின்னா என்ன பார்த்தங்க சொல்லுங்க பார்க்கலாம். அடாக்ஸா டைப்னா என்ன கேரக்டர் பார்த்துருக்கோம்? நார்மல் டைப்பா இல்லை ஏதாவது இருக்காதா? அடாக்ஸால பாருங்க, அதுக்கு தான் நான் உங்களை படிக்க சொன்னேன். அடாக்ஸா டைப்ல என்ன பார்த்தங்க? பார்த்தீங்களா இல்லையா? அடாக்ஸா டைப்ல அடாக்ஸா டைப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எத்தனை நியூக்ளியஸ் இருக்குன்னு பார்த்தங்க அடாக்ஸா டைப்ல? 8 நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பாலிகோனம் டைப் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது இருக்கு. பட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரியே இருந்தாலும் கூட ஒரு சில கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அதாவது ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், அதாவது குறைக்கப்பட்ட நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்குறாரு அப்படின்னா சலாசல் எண்டில் பார்க்குறாரு. அப்போ சலாசல் எண்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே எப்பயுமே என்ன அரேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு? ஆன்டிபோடல் செல்ஸ். சலாசல் எண்டில் வந்து என்ன அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஆன்டிபோடல் செல்ஸ் தான் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த இது வந்து நமக்கு எப்படி காணப்படுது அப்படின்னா குறைக்கப்பட்ட நிலையில் வந்து நமக்கு வந்து காணப்படுகிறது. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லக்கூடியது. அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ஈசல் அப்படிங்கிறவர் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா சலாசல் எண்டில் எம்பிரியோ ஷாக்கில் பொறுத்த வரைக்கும் த ஃபெயிலியர் ஃபார்மேஷன் ஆஃப் எது உருவாகலை அப்படின்னா பேசல் நியூக்ளியஸ் ஆஃப் த 4 நியூக்ளியோ ஸ்டேஜ் டு அண்டர்கோ டு த லாஸ்ட் டிவிஷன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்மேஷன் வந்து நமக்கு உருவாகலை. ஸோ அதனால் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 4 சினர்கெட்டு, 2 எக்கு அண்ட் 1 அன்சர்டைன் நேச்சர். இதில் வந்து 2 ஃபார்ம் ஆஃப் த போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இங்கே என்ன ஆப்சண்ட்டாக இருக்கு அப்படின்னா என்ன ஆப்சண்ட்டாக இருக்குங்க இந்த இடத்துல? ஆக்சுவலாக வந்து நமக்கு இதுதான் எம்பிரியோ ஷாக் அப்படின்னா 7 ஆர்கனைஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸெல்ல இங்கே எத்தனை இருக்கு? 2 எக்ஸெல் இருக்கு. முட்டை செல்ல 2 இருக்கு. அது போக சினர்கெட்டுக்கு பக்கத்தில் 1 2 3 4 இருக்கு. 4 சினர்கெட் இருக்கு. அப்படின்னா இங்கே மேலே என்ன இல்லை அப்படின்னா ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஆப்சென்ட். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபேகர்லேண்ட் அதே மாதிரி வந்து ஸ்டெய்னர் அண்ட் ஈசல் இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லெம்னாந்தஸ் டக்லஸ் டைப் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு டைப்பு. அடுத்தது வந்து நமக்கு பால்சன்டியா வல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு டைப்பு. இதை சொன்னது யார் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேகர்லேண்ட் அப்படிங்கிறவர் தான் 1939 வந்து நமக்கு எதில் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா கம்போசிட்டே ஃபேமிலி, அதாவது அஸ்ட்ரேசி ஃபேமிலி. கம்போசிட்டேங்கிறது வந்து நமக்கு என்ன அப்படின்னா அஸ்ட்ரேசி சன்ஃப்ளவர் ஃபேமிலி இருக்கு இல்லைங்களா, அந்த குடும்பத்தை சார்ந்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரு சொல்கிறார். அதோட அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள் உங்களுக்கு அவர் சொல்லக்கூடியது வந்து நமக்கு இதில் வந்து ஸ்பெஷலாக எந்த டைப் பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. மெயினாக வந்து நமக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு 1+3+3 இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. இதில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மைக்ரோஃபைலார் நியூக்ளியஸ் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகுது. மீதி 3மே என்ன ஆகுது அப்படின்னா டீஜெனரேட் ஆகுது. இது வந்து ஒரு அதாவது அழிஞ்சு போகுது. இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அப்போ அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா 1+3 அப்படிங்கிற மாதிரி தான் இது என்ன இருக்குது அப்படின்னா இது அரேஞ்ச் ஆகிருக்கு.
சரிங்களா? இதில் அவங்க ஸ்பெஷலாக பார்க்கக்கூடியது வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலாக வந்து நமக்கு 8 நியூக்ளியஸ் கேரக்டர் வந்து நமக்கு இருக்குது. பட் ஆன்டிபோடல் செல்ஸ் அண்டர் சம் division, but the daughter nucleus வந்து பார்த்தீங்கன்னா fuse once again to form the single lobed nucleus வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதில் உருவாகுது. இப்போ பல்மேட்ரியா வல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது 1+3+ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. டோட்டலாக வந்து நமக்கு வந்து ஒரு 4 நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான். இதில் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுத்த வரைக்கும் வல்காரிஸ் போட்டோம்னா இதில் ஆக்சுவலாக வந்து எப்பயும் போல வந்து நமக்கு 7 cell 8 நியூக்ளியஸ் அந்த கேரக்டர் வருது. இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த கருப்பை வளர்ச்சி அடையுது பார்த்தீங்களா, அதில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில மாற்றம் வந்து நமக்கு நடக்குது. அதாவது இதை என்ன சொல்றாங்கன்னா வகைப்படுத்தப்படாத கருப்பை வளர்ச்சி முறை இதில் வந்து காணப்படுது. வகைப்படுத்தப்படாத கருப்பை வளர்ச்சி முறை அப்படிங்கிறது இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து கருப்பையானது வந்து நமக்கு பெண் கேமெட்டோபைட்டா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த பீசிஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெகாஸ்போரோஜெனிசிஸ் மெகா கேமெட்டோஜெனிசிஸ் மூலம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது உருவாகுதான். மெகாஸ்போரோஜெனிசிஸ் வந்து மெகா கேமெட்டோஜெனிசிஸ் மூலம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. ஆனால் எப்பயும் போல உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 7 செல்லு 8 நியூக்ளியஸ் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா உருவாகுது. சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கேன். ஆனால் இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பையில தான் நமக்கு பிரச்சனையே. மெகாஸ்போரோஜெனிசிஸ் மற்றும் மெகா கேமெட்டோஜெனிசிஸ் மூலம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது உருவாகுது. ஸோ இதுதான் இதோட முக்கியமான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இதை நோட் பண்ணி வச்சுக்கேன். பொதுவாக மெகாஸ்போரோஜெனிசிஸ் மற்றும் மெகா கேமெட்டோஜெனிசிஸ் மூலம் உருவாகிறது. மற்றதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடியது தான். இது ஒரு டைப் பார்த்துங்க. இது கொஸ்டின் கேட்கும்போது மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க அப்படின்னா பால்மெட்டா வல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு கேட்கலாம், அல்லது வந்து நமக்கு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றி டீட்டெயில் கேட்கலாம். அடுத்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் த எம்பிரியோ ஷாக். இப்போ எம்பிரியோ ஷாக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கருப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஆஞ்சியோஸ்போம் எம்பிரியோ ஷாக் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி காணப்படும்னா ஒரே மாதிரி வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதுக்கு வந்து பாருங்க, நான் உங்களுக்கு பார்த்துருந்தோம். பாலிகோனம், அல்லியம், பிரிட்டிலேரியா, அடாக்ஸா. இது கரெக்டுங்களா? நேற்று நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே 7 செல் 8 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய டைப்பான்னு பார்த்து சொல்லுங்க. இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? டீச்சர்ஸ் கரெக்டா? இது எல்லாமே 7 செல் 8 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய டைப்பா? பாலிகோனம் நமக்கு 7 செல் 8 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய டைப் தான். யாருமே வாயை பேச மாட்டேங்கிறீங்களே. வாய்ஸ் கேக்குதா இல்லையா? டீச்சர்ஸ் வாய்ஸ் கேக்குதா?
ஹலோ, ஓகே, ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 7 செல் 8 நியூக்ளியஸ் எது இதில் இருக்கு? நேற்று நான் அவ்வளோதான் படிக்க சொன்னேன். பாலிகோனம் டைப்பு, அப்புறம் அல்லியம் டைப்ல இதுவும் சேம் தான். 7 செல் 8 நியூக்ளியஸ் இருக்கக்கூடியதான். பிட்டிலேரியாவில் இதுவும் இதே டைப்பு தான். அடாக்ஸாவிலையும் சேம் இதே தான். அப்போ இது எல்லாமே எந்த கேரக்டரில் வருது? 7 செல்லு 8 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய டைப்ல பொதுவாக வரக்கூடியது. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க உங்களுக்கு? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 செல் 8 நியூக்ளியஸ் அமைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ பாலிகோனம், அல்லியம், பிட்டலேரியா, அடாக்ஸா இதெல்லாம் எப்படி இருக்கு? ஒரே மாதிரியா இருக்கு. பாலிகோனம் வந்து மோனோஸ்போரிக்கா பைஸ்போரிக்குங்களா? மோனோஸ்போரிக். அல்லியம் பைஸ்போரிக். பிட்டிலேரியா அண்ட் அடாக்ஸா ரெண்டுமே எதுல வருது? டெட்ராஸ்போரிக்ல வந்து பாத்தீங்கன்னா வருது. அப்ப இது எல்லாமே ஒரே மாதிரி பொதுவா நமக்கு என்ன அப்படின்னா காணப்படக்கூடியது. டக்கு டக்குன்னு ஆன்சர் வரணும். ஆன்சர் வரமாட்டேங்குது. இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பெப்ரோமியா, பிளம்போஜெல்லா, பிளம்புகோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்தது நமக்கு வந்து எக் அப்பாரட்டஸ், அதாவது முட்டை சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த எம்ப்ரியோ ஷாக்ல எது முட்டை சாதனம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து நமக்கு ஒரு எக்ஸெல் இருக்கு, பக்கத்துல வந்து 2 செல்லர் கிட்ட இருக்கும். மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 செல்லு 3 நியூக்ளியஸ். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட கேரக்டர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எக் அப்பாரட்டஸ் முட்டை சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் 2 சினர்கெட் இருக்கும். சினர்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா அழியக்கூடியது. சினர்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அழியக்கூடியது. இப்ப அழியக்கூடியதுன்னா விரைந்து அழியும் தன்மை கொண்டது. எதுக்காக அழியுதுன்னா அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது. கோலன் டியூபை வந்து பாத்தீங்கன்னா தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யறது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கோலன் டியூப் வந்து தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய வேலை செய்யறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சினர்கெட்டு தான் செய்யும். சினர்கெட்டு எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா Ca2+. என்ன சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா Ca2+ அப்படிங்கிறதா இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. கால்சியம் பெக்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆன்லயே இருக்கு அப்படின்னு நோட் பண்ணுங்க. ஜெயந்தி மிஸ் உங்களுடைய வீடியோ தான் ஆஃப் பண்ணிக்கங்க. உங்க முகம் தெரியாம அதை வச்சுக்கோங்க. ஜெயந்தி மிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க முகம் தெரியாம இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது இங்க லாக் பண்ணி வச்சுங்க. இங்க ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்க. அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் தெரியாது. அதை நோட் பண்ணி வச்சுங்க. சரி, அடுத்தது வந்து நமக்கு வந்து மொத்தம் எத்தனை செல் அப்படின்னா 3 செல் 3 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. சினர்கெட் வந்து என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்சியம் பெக்டேட் அப்படிங்கிறத வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தன்னை நோக்கி என்ன பண்ணுன்னா கோலன் டியூபை வந்து அப்சர்வ் பண்ணும். அதான் அதோடைய முக்கியமான ஒரு வேலை. எத்தனை சினர்கெட் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2 சினர்கெட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிடும். இதுல பாருங்க அந்த அல்லியம் இதை பொறுத்த வரைக்கும் அல்லியம் யூனிபோலியம், அல்லியம் அதே மாதிரி வந்து நமக்கு ரோட்டாண்டம். இந்த பீசிஸ்ல பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 சினர்கெட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இதுல வந்து 1 அழிஞ்சிருது, 1 மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெவலப் ஆகுது. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எதெல்லாம் வந்து சினர்கெட் ஹாஸ்டோரியா இருக்கு. ஹாஸ்டோரியா அப்படின்னா என்ன அப்படின்னா உறிஞ்சு உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இப்படி எக்ஸெல் இருக்கு அப்படின்னா எக்ஸெல்லுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சினர்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இது தேவையான நியூட்ரிஷனை எண்டோஸ்பர்ம்ல இருந்தோ
அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூசெல்லஸ் வந்து என்ன பண்ணணும்னா உறிஞ்சி கொடுக்கும். அதான் ஹாஸ்டோரியா, உறிஞ்சி உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சினர்கேட் ஆஸ்டோரியா எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா லாத்ரியா, லோபேலியா அண்ட் ஆங்க்லோனியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினர்கேட் ஆஸ்டோரியாங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆகிடும். இதில் இது வரைக்கும் நமக்கு கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சினர்கேட்டு எத்தனை செல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிஜி எக்ஸாமில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அதாவது 2013 நடந்த பிஜி எக்ஸாமில் சினர்கேட் எத்தனை செல் இருக்குங்கிறத கேட்டிருந்தாங்க. 2 சினர்கேட் செல் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. விரைந்து அழியும் தன்மை கொண்டது. அதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வளரக்கூடிய கருவுக்கு தேவையான உணவை அளிப்பது தான் அதோட முக்கியமான வேலை. அடுத்தது ஆன்டிபோடல் செல். ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் சலாசல் பகுதியில் காணப்படும். சினர்கேட் வந்து நமக்கு மைக்ரோஃபைல் பகுதியில் காணப்படும். ஆன்டிபோடல் செல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா சலாசல் பகுதியில் தான் நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுவுமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட் லிவ்டு, சீக்கிரமாக என்ன பண்ணும் அப்படின்னா டீஜெனரேட் ஆகிட்டு அங்கே வளரக்கூடிய கருவுக்கு தேவையான உணவை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். சரிங்களா, அது அதோட முக்கியமான வேலை. இது ஆன்டிபோடல் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக எதில் அதிகமாக காணப்படுதுன்னா கம்போசிட்டே ஃபேமிலி. சரிங்களா, கம்போசிட்டே அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். கம்போசிட்டானா என்ன சொல்லணுங்க, போயேசி சொல்லுமா அஸ்ட்ரேசி சொல்லணுமா, என்ன ஃபேமிலி? அஸ்ட்ரேசி. என்ன ஃபேமிலி அப்படின்னா கம்போசிட்டே அப்படின்னா அந்த பழைய பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அஸ்ட்ரேசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆன்டிபோடல் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரனோன்க்ளேஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லா பெரிய சைஸில் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி கிளாண்டுலார் அப்பியரன்ஸ், அதாவது நமக்கு ஒட்டக்கூடிய பசன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து நாட் ப்ரெசன்ட் இன் 4 நியூக்ளியேட் எம்பரியோ ஷாக் ஆஃப் த ஈனோதிரா டைப். நமக்கு எந்த டைப்ல ஆன்டிபோடல் செல்ஸ் இல்லை, இது வரைக்கும் கேட்காத ஒரு கொஸ்டின். ஈனோதிராவில் என்ன கிடையாதுன்னா ஆன்டிபோடல் செல்ஸ் கிடையாது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல பாருங்க, the Gensinaceae, the 3 antipodal cells divided to form about 10 to 12. என்ன ஃபேமிலியில் அப்படின்னா ஜென்சினேசியில் பொறுத்த வரைக்கும் ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து என்ன ஆகுது, நமக்கு 3 ஆன்டிபோடல் செல் டிவைடட் டு ஃபார்ம் about எத்தனை உருவாகுதுன்னா 10லிருந்து 12 வரைக்கும் உருவாகுது. கிராமினேசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் லார்ஜ் நம்பர், அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமினேசியில் வந்து நமக்கு உருவாகுது. இதே நமக்கு வந்து ரூபியேசி காஃபி ஃபேமிலி, மடார் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இப்போ காஃபி ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பியூட்டிரினா. இப்போ உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா நாளைக்கு கேட்கும்போது ரூபியேசிங்கிறத கொடுக்காம பியூட்டிரியா அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதோட எக்ஸாம்பிளும் பார்த்து வச்சுக்கணும். இந்த பேசல் ஆன்டிபோடல் செல் வந்து எலாங்கேட் சைஸ் ஆக்ட் ஆஃப் த ஹாஸ்டோரியம், நல்லா நீளமான ஒரு சைஸ்லையும் என்னவா செயல்படுது, நமக்கு உறிஞ்சு உறுப்பாகவும் செயல்படுகிறது. உறிஞ்சி உறுப்பாக செயல்படுகிறது. less than 3 antipodal cell have been reported in, அதாவது 3 ஆன்டிபோடல் செல்லுக்கு குறைவா எந்தெந்த இதிலெல்லாம் காணப்படுது அப்படின்னா பிளம்பாஜினேசி, ஸ்கர்புலரேசி அண்ட் கம்போசிட்டிவ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆன்டிபோடல் செல்லுக்கு குறைவான எண்ணிக்கையில் வந்து நமக்கு காணப்படுது. Multicellular antipodal complex are found in families such as Ranunculaceae. நிறைய ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கக்கூடிய Ranunculaceae, Papaveracea, Compositae, Gensinaceae and Graminaceae. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதே போல பாருங்க, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஆன்டிபோடல் செல் வித்தவுட் இன்க்ரீசிங் நம்பர், அதோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்காமல் இருக்கிறது. அதாவது 3 has been reported, 3 மட்டும்தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா குரோக்கஸ், ஐரிஸ், கிளாடுலஸ் ஆஃப் த ஃபேமிலி, இரிடியேசி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது பொதுவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஒரு சில பாருங்க மோனோகாட்லட், அதே மாதிரி நாரசஸ், ஆர்னித்தோகோலம், அதே மாதிரி வந்து கெமேலியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 3 அப்படிங்கிறது வந்து எப்பயுமே பொதுவாக இருக்கக்கூடியது. இந்த டைப்பில் பாருங்க அக்வானிட்டம், நாப்பலஸ், ரனோக்ளேசி ஃபேமிலி. ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கேட்பாங்க. அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த 3 ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி மச் வேரியபிள். அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா 1-2 பெருசாக இருக்கலாம், அல்லது 1-2 சின்னதாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா
அரேஞ்ச் ஆகும். சரி, ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பொதுவாக நமக்கு கேட்கக்கூடிய கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது எதில் ஆப்சென்ட் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ஈனோத்திரா டைப்ல வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து கிடையாது. மெயின் ஒரு பாயிண்ட் நினைப்பு வச்சுங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அடுத்து இந்த கொஷின் கேட்கலாம். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரூபியேசின்னு கேட்காம பியூட்ரினா, பியூட்டேரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் இன் மெனி ஜெனிரா ஃபேமிலி ரூபியேசி, பியூட்டீரியா, த பேஸ் ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து எலாங்கேட் இன் சைஸ், அதில் நீளமான செல்லாக இருக்குது. என்னவா செயல்படுதுன்னா ஆஸ்டோரியமா செயல்படுது. இது நமக்கு கேட்கலாம். 3க்கும் குறைவான ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து எதில் இருக்கு அப்படின்னா லம்பாஜெனேசி, ஸ்கர்புலரேசி, காம்போசிட்டே. இது எல்லாத்தையும் 3க்கும் குறைவான ஆன்டிபோடல் செல்கள் பார்க்க முடியும். இப்போ ஆன்டிபோடல் செல்ஸ்ல வந்து இது முக்கியமானது. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அடுத்தது போலார் நியூக்ளியை அல்லது வந்து சென்ட்ரல் நியூக்ளியை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ போலார் நியூக்ளியங்கிறது இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மையத்தில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து நமக்கு செகண்டரி நியூக்ளியஸ், இரண்டாம் நிலை நியூக்ளியஸ். எக்ஸாக்டா எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு செல் 2 நியூக்ளியஸ் தான் எடுத்துக்குவோம். ஏன்னா என்ன காரணம்னா மேல சலாசல் பகுதியிலிருந்து ஒரு செல் ஒரு நியூக்ளியஸ் கீழே வரும், மைக்ரோஃபைல்ல இருந்து ஒன்று வரும். அப்போ 2 ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா இணையும். இணைஞ்சுதான் நமக்கு வந்து இந்த செகண்டரி நியூக்ளியஸ் அப்படிங்கிறதே வந்து ஃபார்ம் ஆகும். சரி, இதோட வேலை என்ன அப்படின்னா இதுதான் வந்து எண்டோஸ்போமா செயல்படக்கூடியது. ஸோ எண்டோஸ்போம் முக்கியமான ஒன்று. பல தடவை ஏற்கனவே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆஞ்சியோஸ்போமோட எண்டோஸ்போமுக்கும் ஜிம்னோஸ்போமோட எண்டோஸ்போமுக்கும் என்னென்ன முக்கியமான ஒரு வேரியேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆண்டோஸ்போம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் ட்ரிப்ளாய்டு, ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் ஹாப்ளாய்டு. ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்டோஸ்போம் எப்போ உருவாகும் அப்படின்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் எப்போ உருவாகும் அப்படின்னா பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன், முன்னாடியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து உருவாயிருக்கும். சரிங்களா? இது நோட் பண்ணி வச்சுங்க. ஆஃப்டர்னா ஆஞ்சியோஸ்போம், பிஃபோர் அப்படின்னு முன்னாடியேங்கும் போது ஜிம்னோஸ்போம். இது ஆல்ரெடி நமக்கு 2018 பிஜி எக்ஸாம்ல வந்து ஆஃப்டரா பிஃபோரா அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதில் அதை மட்டும் முக்கியமானது, அதை மட்டும் என்ன பண்ண அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. எத்தனை இருக்குதுல பாருங்க, 16 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய எம்பிரியோ ஷாக் எதுன்னு கேட்பாங்க. பிளம்புகோ டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா 16 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய எம்பிரியோ ஷாக். வேற ஏதாவது இருக்குங்களா? இருக்கிறதுல அதிகமா இருக்க பிட்டிலேரியா. பிட்டிலேரியாவில் வந்து நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா 16 இருக்கு. அப்ப பிளம்போஜெல்லாவிலையும் பிட்டிலேரியாவிலையும் முன்னாடி 8 நியூக்ளியஸ் சொல்லியிருக்கேனா? பிட்டிலேரியா டைப்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓகே 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 ஆக்சுவலாக வந்து பிட்டிலேரியா பொறுத்த வரைக்கும் 8 நியூக்ளியஸ். இல்லை 8 நியூக்ளியஸ் தானே? நான் உங்களுக்கு கனெக்ட் சொல்லும்போது எத்தனை சொன்னேன்? 8 நியூக்ளியஸ் தான் சொன்னேன் இல்லைங்களா? இல்லை அதிகமாக சொன்னாங்களா? 16 இருக்குங்களா? டவுட்னா எனக்கு உடனே கேட்டுருங்க, நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து 16 நியூக்ளியஸ் பெப்ரோனியா வருது, பினேயா வருது, ப்ளூஸா வருது, 16 நியூக்ளியஸ் தான் வருது. பிளம்புகோல வந்து 8, 2 தடவை டிவிஷன் ஆகணும். சரி, இதை நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க எழுதியிருக்கிற நோட்ஸ்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா 8 or 16ங்கிறத போட்டுங்க. ஏன்னா நமக்கு இது வந்து எவிடன்ஸ், இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை 2வது டிவிஷன் அடையுமோ நம்ம தெரியல. 2வது டிவிஷன் அடையும் போது நமக்கு வந்து அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்.
இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா பாலிப்ளாய்டு எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியஸ் முன்ன பின்ன நமக்கு வேரியேஷன் வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எவிடன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, அது என்ன டவுட் இருக்குன்னு நீங்க அதை சொல்லுங்க, நம்ம எல்லாமே அதை செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பிட்டிலேரியா டைப். பிட்டிலேரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா லோயர், இதுலயே நமக்கு வந்து 8 நியூக்ளியஸ் தான். The lower polar nucleus, the antipodal triploid and primary endosperm nucleus வந்து பாத்தீங்கன்னா before fertilization. இது நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இது என்ன கேரக்டர் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பர்மோட கேரக்டர் அப்படிங்கறதுனால இது டிஃபரெண்டா இருக்கு. இது கேட்கலாம். பிட்டிலேரியா டைப்ல வந்து எண்டோஸ்பர்ம் வந்து நியூக்ளியஸ் உருவாக்குறது ஆஃப்டரா பிஃபோரா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ இது வந்து பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். திஸ் இஸ் டெட்ராப்ளாய்டி. இதை ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஃபெர்டிலைசேஷன். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கருவுறுதல் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு நான் டயக்ராம் வச்சு சொல்றேன் பாருங்க. சரி, ஆக்சுவலா வந்து நமக்கு இதுதான் வந்து நமக்கு எம்பிரியோ ஷாக். உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெல் இருக்கும், இங்க பக்கத்துல 2 சினர் கேட் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு 3, 2 செகண்டரி நியூக்ளியஸ், 2, 3 ஆன்டிபோடல் செல், 3. அப்போ இதோட அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னா எம்பிரியோ ஷாக்கை பொறுத்த வரைக்கும் 3+2+3. இது ஆஞ்சியோஸ்பர்ம்னா. ஜிம்னோஸ்பர்ம்னா 3+1+3. இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா போலன் டியூப் வந்து நமக்கு சினர்கெட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கால்சியம் பெக்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா போலன் டியூப் வந்து உள்ள வரும். உள்ள வரும்போது நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து டியூப் நியூக்ளியஸ் 1 இருக்கும், 2 மேல் கேமெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டியூப்ல இருக்கும். இந்த டியூப் நியூக்ளியஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா மைக்ரோஃபைல்ல வந்து மைக்ரோஃபைல் வரைக்கும் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு இது டீஜெனரேட் ஆயிடும். அவ்வளவுதான், அதுக்கு மேல வேலை இல்லை. அடுத்தது என்ன பண்ணும், முதல்ல இருக்கக்கூடிய மேல் கேமெட்டு போயிட்டு எக்ஸலோட சேரும். அப்ப சேரும்போது ஒரு மேல் கேமெட்டு ஒரு ஃபீமேல் அதோட கேமெட் வரும். அப்ப சேர்ந்து என்னது நமக்கு 2n கண்டிஷன். 2n அப்படிங்கும்போது டிப்ளாய்டு. அப்ப என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டிப்ளாய்டு ஜைகோட். என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2n கண்டிஷன்ல டிப்ளாய்டு ஜைகோட் அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு நியூக்ளியஸ் என்ன பண்ணும் நமக்கு இங்க வந்து இங்க ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகும்போது ஆல்ரெடி 2n கண்டிஷன் ஒரு மேல் கேமெட்டு சேர்ந்து ட்ரிப்ளாய்டு கண்டிஷன்ல மாறும். இது ஆஞ்சியோஸ்பர்ம்ல. ஜிம்னோஸ்பர்மா இருந்தா இது ஹாப்ளாய்டா தான் இருக்கும். இது வந்து இங்க சேராது. இங்க உள்ளுக்குள்ளேயே ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். இதுல மாதிரி 2 நியூக்ளியஸ் இருக்காது. அப்ப ட்ரிப்ளாய்டு கண்டிஷன். ஸோ இதுக்கு பேரு டபுள் ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா, இரட்டை கருவுறுதல். இதுவும் சேர்ந்து நடந்தா அதுக்கு பேரு இரட்டை கருவுறுதல். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்ப எத்தனை நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு மேல் கேமெட்டு ஒரு ஃபீமேல் கேமெட்டு 2. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஆல்ரெடி 2 இருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் கேமெட்டு. அப்ப ஒரு மேல் கேமெட்டு 2 செகண்டரி நியூக்ளியஸ், மொத்தம் 3. அப்ப இரட்டை கருவுறுதலின் பொழுது இணைவில் ஈடுபடும் நியூக்ளியஸோட எண்ணிக்கை எவ்வளவுன்னா 5. ஓகேங்களா, இதை நினைப்பு வச்சுக்கணும். இதே வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னா 3 நியூக்ளியஸ் இணையுது பார்த்தீங்களா, எண்டோஸ்பர்ம் உருவாகுது பத்தியா, இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ ஆல்ரெடி 2n + 1. அப்போ வந்து மொத்தம் எத்தனை நியூக்ளியஸ் இணையுதுன்னா 3 நியூக்ளியஸ் இணையுது. இதை முத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நவாசின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். சரி, இந்த போலன் டியூப் உள்ள வருது, எந்த வழியா வருதுன்னா எந்த வழியா வேணா வரலாம். ஆனா மைக்ரோஃபைல் வழியா மட்டும்தான் உள்ள போக முடியும். அது மட்டும்தான் ஓப்பனிங், வேற எங்கேயுமே இங்க ஓப்பனிங் வராது. அப்ப மைக்ரோஃபைல் வழியா உள்ள வந்தா அதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. போலன் டியூப் ஆனது மைக்ரோஃபைல் வழியா அதுக்கு வந்தா உள்ள வந்தா அதுக்கு பேரு போரோகேமி. இதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இன்டர்கமெண்ட் வழியா நமக்கு வந்து போலன் டியூப் உள்ள வந்தா அதுக்கு பேரு மீசோகேமி. ஆன்டிபோடல் இந்த பகுதி மேல சலாசல் பகுதி வழியா வந்தா அதுக்கு பேரு சலாசோகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? எப்படி வேணா உள்ள வரலாம். ஆனா எக்ஸெல்ல போய் நாம் அடையறதுக்கு ஒரே வழி மைக்ரோஃபைல் மட்டும், அதாவது இந்த பகுதி மட்டும்தான், மைக்ரோஃபைல் மட்டும்தான். வேற எங்கேயுமே உள்ள என்டர் ஆக முடியாது. சரி, அடுத்தது வந்து போலன் டியூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல ஜியாமைஸ் இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கேன். மக்காச்சோளத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேல கதிருக்கு மேல வெள்ளி கம்பி மாதிரி இருக்கும், முடியா இருக்கும். அதோட சென்டிமீட்டர் எவ்வளவு அப்படின்னா அந்த ஸ்டைலோட சென்டிமீட்டரு கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர். இதை நோட் பண்ணி வச்சுக்கேன். இதுல ஒரு சிலதுல பாருங்க, அந்த சூழ் முடி அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது ஓப்பன் டைப்பா இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெக்டினேஸ் என்சைம் ஃபவுண்ட் இன் மெனி மோனோகாட்ல இருக்கு, பெப்பாவரேசில இருக்கு, அரிஸ்டோலகேசில இருக்கு. அப்ப இதுல என்ன என்சைம் இருக்கு அப்படின்னா பெக்டினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து நம்ம இந்த ஸ்டைல்ல வந்து பார்க்க முடியும். அந்த சூழ் முடியில வந்து நம்ம பார்க்க முடியாது. வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, ஸ்டைலுங்கிற மாதிரி சூழ் முடி. சூழ் முடி தானே தமிழ்ல, கரெக்டுங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஆஃப் க்ளோஸ்டு டைப் ஆஃப் த ஸ்டைல் ஆர் கேனால். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூழ் முடி ஒரு டியூப் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. ருடிமெண்ட்ரி அன்டெவலப்டு. எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா அன்டெவலப்டா, அதாவது நமக்கு வந்து டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ 2 அல்லது 3 அடுக்கா எந்த ஃபேமிலியில பார்க்கலாம் அப்படின்னா கேக்டேசியில பார்க்கலாம். இந்த சப்பாத்தி களியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் வந்து நமக்கு பார்க்கலாம். அன்டெவலப்டு கண்டிஷன் இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2 அல்லது 3 அடுக்கா நமக்கு வந்து காணப்படக்கூடிய ஃபேமிலி எதுனா கேக்டேசி. இதே க்ளோஸ்டு டைப் அப்படின்னா டட்டூரா அண்ட் காசிபியம். க்ளோஸ்டு டைப்னா டட்டூரா அண்ட் காசிபியம். காட்டன். அடுத்து இது நோட் பண்ணி வச்சுங்க. போரோகேமினா இது வழியா உள்ள போக முடியும்னா மைக்ரோஃபைல் வழியா மட்டும்தான் போக முடியும். சலாசோகேமினா சலாசா வழியா மட்டும்தான் போக முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் கேசரினா, ஜகுலன்ஸ், ரீஜியா அண்ட் பியூட்டிரியா. சலாசோகேமிங்கிறத முத ரிப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த கேசரிங் அப்படிங்கிற பீசிஸில் வந்து ட்ரெப் அப்படிங்கிறவரும் 1891 வந்து சலாசோகேமி நடக்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை ஒன்றும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நமக்கு ஆட்டோ ரேடியோகிராஃபி, ஸ்பெக்ட்ரோபோட்டோமெட்ரிக், cytochemistry and other modern techniques. Fertilization takes place very often degeneration of the synergate before the entry of pollen tube into embryo sac. சரிங்களா? அந்த pollen tube வந்து மைக்ரோஃபைல்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில பீசிஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா சினர்கெட் வந்து அழிஞ்சு போயிருது. இதுக்கு உதாரணம் காசிப்பியம், பருத்தி, லைனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பில்லிபம் அப்பாரட்டஸ் கேட்பாங்க. பில்லிபம் அப்பாரட்டஸ் அல்லது வந்து நமக்கு பேசேஜ் ஆப்சுரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதைத்தான் நம்ம என்ன பேர் அப்படின்னா வழி நடத்தும் செல்கள், பேசேஜ் செல்ஸ், வழி நடத்தும் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து அந்த போலன் டியூபோட கைடு. எந்த இடத்துல மைக்ரோஃபைல் இருக்குதுங்கிறத கரெக்டா கூட்டிட்டு போறவர் இவர் தான். இந்த பீசிஸ் பாருங்க, டாட்டுரா ஸ்ட்ராமோனியம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த போலன் டியூப் வந்து நமக்கு 3 மில்லிமீட்டர் இருக்கு. லாஸ்ட் பிஜியில் நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க,
அந்த எவ்வளோ லென்த்தில் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. டாரக்ஸல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீசிஸில் அந்த போலன் டியூப் வளர்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 மில்லிமீட்டர் வளருமா. சரிங்களா, அதை பார்த்து வச்சுக்கங்க. அதே மாதிரி பாலினேஷனுக்கும் ஃபெர்டிலைசேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னா 12 to 48 ஹவர்ஸ், பட் மேபி 15 to 40 மினிட்ஸ். டாரக்ஸில் வந்து சீக்கிரமாக நடக்குது. இந்த பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா பர் ஹவருக்கு 35 மில்லிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போலன் டியூப் வளர்றதுதான் காரணம். இதே வந்து நமக்கு 19 to 20 வீக்ஸ், இது வந்து பாப்லோபோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்ல. இதே வந்து 12 to 14 மாதம் எந்த பீசிஸ்னா குர்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து கொஷின் கேட்டதில் கேட்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் பிஜியில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா அதோடைய லென்த்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஆப்சுரேட்டர் நோட் பண்ணி வச்சுங்க. வழிநடத்தும் செல்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கேட் ஆஃப் த போலன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த பொதுவா வந்து ஒரே ஒரு போலன் டியூப் இருக்கக்கூடிய கண்டிஷன், அதாவது பொதுவாக எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு போலன் டியூப் இருக்கக்கூடியது மோனோசைப்ரஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் அரேஞ்ச் ஒன்லி சிங்கிள் டியூப் தான் பொதுவாக நமக்கு காணப்படுது. ஒரு சில பீசிஸில் பாருங்க பாலிசைப்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து காணப்படுது. அதாவது நிறைய போலன் டியூப் வந்து உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி. உதாரணத்துக்கு மால்வேசி, குக்கர்பிட்டேசி, கேப்ரோனேசி. ஏன்னா நம்ம குக்கர்பிட்டேசி வந்து இருக்கு, நமக்கு ஃபேமிலியில் இருக்கு, அதனால இது கேட்கலாம். ஓகேங்களா. பாலிசைப்னோசிஸ்னா பல டியூப் போலன் டியூப் வந்து என்டர் ஆகக்கூடியது வந்து 3 ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. மால்வேசி, குக்கர்பிட்டேசி, கேம்பானோலேசி. அதே பாருங்க ஆல்தியாரோசியா, அந்த என்ன சொல்லுவோம் நம்ம ஆல்தியாரோசியாங்கிற தமிழ் நேம். அதே மாதிரி இதில் வந்து எத்தனை டியூப் இருக்கு அப்படின்னா 10 டியூப் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆல்தியாரோசியா அந்த இது அரளி செடி தான், தங்க அரளியா நம்ம வருமே, இல்லை தெங்க அரளின்னா அது வேற ஒரு நினைக்கிறேன். போலிகாக் பிளான்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். அந்த எக்ஸாக்டா தமிழ் பேரு சீமத்துத்தி. ஆல்தியாரோசியாவுக்கு பேர் என்ன அப்படின்னா தமிழ் பேர் வந்து சீமை துத்தி. ஏன்னா அபுட்டலாம் இண்டிகம் அப்படின்னா தான் துத்தி. ஆல்தியாரோசியாங்கிறது சீமத்துத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது வந்து ஹோலிகாக் பிளான்ட். அதே மாதிரி மால்வியா நெர்லட்டிகா, இதுல வந்து பாருங்க மொத்தம் எத்தனை போலன் டியூப் இருக்குன்னா 14 போலன் டியூப் இருக்கு. ஆல்தியாரோசியாவில் மொத்தம் 10 போலன் டியூப், மால்வியா நெர்லட்டிகாவில் மொத்தம் 14 போலன் டியூப் இருக்கு. எத்தனை போலன் டியூப் இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கேன். அதே மாதிரி அமெண்டிஃபெராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு போலன் டியூப் தான், ஒன்லி ஒன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு, அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சலாசோகேமி இன்டெக்மெண்ட் வழியா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீசோகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய எது வழியா உள்ள வருது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதுல பாருங்க ஒரு சில பீசிஸ்ல லைத்ரேசிலையோ சொனாட்டியேசிலையோ, இந்த சொனாட்டியேசி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா வந்து மாங்க்ரோ பிளான்ட். மாங்க்ரோ, இது வந்து நமக்கு மாங்க்ரோ பிளான்ட்னா சதுப்பு நில தாவரம். இந்த கொஸ்டின் 2011 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சொனாட்டியாங்கிறது எந்த வகையான
இடத்தை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து நமக்கு சதுப்பு நில தாவரம். அதே மாதிரி உனாகிரேசி, குக்கர்பெட்டேசி இதில் பார்த்தீங்கன்னா போலன் டியூப் எப்படி இருக்குமானா நல்லா அகலமாக இருக்குமா. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மைக்ரோஃபைல்ல நுழையும் போது அந்த செல்லையே என்ன பண்ணிடுமா, சிதைச்சிருமா. சரிங்களா, அதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதுல வேற வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போலன் டியூப் வந்து நமக்கு உள்ள இருந்து முளைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட்டு, போரானு, கால்சியம், அதே மாதிரி வந்து செல்லுலோஸ், பெக்டினேஸ் அண்டு கேலோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அண்டு பிளான்ட் ஹார்மோன் ஒரு சிலதெல்லாம் வந்து நமக்கு என்னது அந்த முளைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. போலன் டியூப் வந்து நமக்கு உருவாகிறதுக்கு தேவையான ஒன்று. போரான், கால்சியம், என்சைம் இது எல்லாமே பார்த்துக்கங்க. அடுத்து போலன் டியூப் வந்து நமக்கு எப்படி எம்ப்ரியோ ஷாக்குக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இதான் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 டைப்பு பொதுவாக நம்ம பார்த்தோம். சரிங்களா, இந்த போலன் டியூப்பை வந்து யாரு வந்து தன்னை நோக்கி இழுக்கிறாங்க, அந்த மெத்தடுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த முறைக்கு பேரு வேதி தூண்டல் நகர்வு, அதாவது ஹீமோட்ராபிக் மூமெண்ட். வேதி தூண்டல் நகர்வு. இந்த சினர்கேட் எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா Ca2+, கால்சியம் பெக்டேட் அப்படிங்கிறத வந்து உற்பத்தி செய்யும். இதுல பாருங்க ஃபேகோபைரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல போலன் டியூப் பாஸ் பிட்வீன் த எக்கு, அதுக்கப்புறம் ஒரு சினர்கேட் வழியா என்ன ஆகுது அப்படின்னா என்டர் ஆகுது. கார்டியோஸ்பெர்மத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எம்ப்ரியோ ஷாக்கோட வால் அண்ட் சினர்கேட் இது வழியா என்ன ஆகுதுன்னா என்டர் ஆகுது. ஆக்சாலிஸ் பொறுத்த வரைக்கும் இஸ் பாஸ் டைரக்ட்லி த்ரூ த சினர்கேட். டைரக்டாவே சினர்கேட் வழியா என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சாலிஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகுது. வைலா பொறுத்த வரைக்கும் என்டர் த சினர்கேட் அண்ட் மேக் இட் வே த்ரூ இட் இஸ் அ பேஸ் ஆஃப் த சினர்கேட். அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அது நோக்கி என்ன பண்ணுதுன்னா உள்ள போகுது. இதெல்லாம் நமக்கு பொதுவாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய கேரக்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்துக்க இது வழியா நுழையுது அப்படிங்கிறத. அதாவது 2 சினர்கேட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டெஸ்ட்ராய் ஆனாலும் இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. இந்த டாக்கா, நிலம்போ பிளான்ட்ல பாருங்க சினர்கேட் என்ன ஆகுதுன்னா போலன் டியூப் என்டர் ஆகும்போது செதஞ்சே போயிருது இந்த 2 பீசிஸ்லயும். இதே பாருங்க பிளம்புகோ, வைக்லா, பிளம்போ ஜெல்லாவெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல சினர்கேட்டே இல்லை. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வந்து சினர்கேட்டே உருவாகல அப்படின்னா பிளம்பாகோ, வேகாலியா, பிளம்போ ஜெல்லா இதுல எதுலையுமே என்ன உருவாகல அப்படின்னா இந்த சினர்கேட்டுங்கிறத இங்க உருவாகல. இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது நோட் பண்ணியிருக்கோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வேற இந்த காஃபி அராபிக்காவில் பாருங்க, அதாவது காஃபி ஃபேமிலியில் 2 மேல் கேமிட் ஆர் டிஸ்சார்ஜ் தி கேவிட்டி ஆஃப் தி எம்ப்ரியோ ஷாக். சரிங்களா, அதுவே என்ன பண்ணுதுன்னா துளைச்சி ஒரு ஓட்டை மாதிரி போட்டு என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அதாவது 2 மேல் கேமிட்டே முன்ன நம்ம வந்து போலன் டியூப் தானே என்டர் ஆகுன்னு பார்த்தோம். ஆனால் இதில் மேல் கேமிட்டே உள்ள டைரக்டா என்ட்ரி ஆகுது. அடுத்து பாத் ஆஃப் த மேல் கேமிட், பாத்துனா வழித்தடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இப்போ இதில் வழித்தடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மைக்ரோஃபைல் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். அது மட்டும்தான் அதில் முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு வழித்தடம். சரிங்களா, இதில் நமக்கு வந்து சினர்கேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா டைரக்டாகவே நமக்கு வந்து அந்த சினர்கேட்டுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா எக்ஸெல்லுக்குள்ள வந்து நமக்கு என்ட்ரி ஆக ஆரம்பிச்சோம். இதில் ஒரு சிலது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நடக்கக்கூடியது. அதான் நோட் பண்ணி வச்சுக்கணும். பாத் ஆஃப் த மேல் கேமிட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சினர்கேட் இருந்தால் சினர்கேட்டை தாண்டி உள்ளே போக முடியும். சரிங்களா, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டைரக்டாக என்ன பண்ணிடும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இந்த ஃபீமேல் கேமெட்டுக்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா என்டர் ஆகிடும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. தமிழ் அப்படியே படிங்க பார்க்கலாம். இத tube never enter to the ooze pore when there is no synergate, but the fertilization of the ooze pore main target of the whole process. என்ன சொல்ல வர்றாங்க? முன்ன சொன்னோம், சினர்கேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது என்னவா செயல்படும் அப்படின்னு நமக்கு வந்து டைரக்டாவே உள்ள என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இன்கேஸ் நமக்கு அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சினர்கேட்டே இல்லைப்பா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம்? இப்போ கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க? ஒரு மேல் கேமிட் ஆனது கருப்பையில் நுழையும் பொழுது அங்கே சினர்கேட் என்ற அமைப்பு இல்லை, இப்பொழுது என்ன நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா உள்ளே நுழைய முடியாது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கும், உள்ள நுழைஞ்சா டீஜெனரேட் ஆகிடும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். சரிங்களா? இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, சினர்கேட்டுகள் இல்லாவிட்டாலும் அந்த குழாய் ஒருபோதும் ஊஸ்போருக்குள் நுழைவதில்லை, ஆனால் ஊஸ்பியரை கருவுறச் செய்வதே இச்செயல்முறை முழுவதின் முக்கிய நோக்கமாகும். சரிங்களா? அப்ப சினர்கேட்டுகள் இல்லை அப்படின்னா பட்சத்துல என்ன பண்ணணும்னா உள்ள வந்து என்டர் ஆக விடாது. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஊஸ்பியரை கருவுறச் செய்வது இந்த செயல்முறையோட முக்கியமான ஒரு காரணம். சரி, இப்ப நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொன்னேன்? மேல் கேமீட் உள்ள என்ட்ரி ஆகுது, ஓகேங்களா? உள்ள என்ட்ரி ஆகும்போது சினர்கேட் இல்லைன்னா என்ன ஆகும்? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின். யாருக்காவது ஐடியா இருக்கா? நான் சொன்னது புரிஞ்சுங்களா? மேல் கேமிட் ஆனது கருப்பைக்குள் நுழையும் பொழுது சினர்கேட் இல்லை எனில் மேல் கேமிட்டால் நுழைய முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன ஆன்சர் பண்ணலாங்க? ஆக்சுவலா என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் வந்து சினர்கேட் இல்லை எனில் ஆண் நியூக்ளியஸ் ஆனது எளிதாக நுழைவது இயலாத காரியம் அப்படின்னு சொல்றாங்க. சரியாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா நுழைய முடியாது. அந்த இடத்துல எழுதுங்க, சினர்கேட்டுகள் இல்லை எனில் ஆண் நியூக்ளியஸ் ஆனது கருப்பைக்குள், அதாவது நமக்கு வந்து ஓவியல், அந்த ஓவியல் இருக்கு இல்லைங்களா, ஃபீமேல் கேமிட்டுக்குள் நுழைவது கடினமான செயல்முறை ஆகும். சரியாக நுழைய முடியுமானா சரியாக நுழைய முடியாது. அப்ப என்ன நடக்கலாம் அப்படின்னா கருவுறுதல் நடக்காம கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். டீச்சர்ஸ் இது புரியுதுங்களா? அதில் ஏதாவது டவுட் இருக்கா? கருப்பைக்குள்ள நமக்கு வந்து தெரியும் இப்படி இருக்கு அப்படின்னா கருப்பை நமக்கு வந்து இப்படி எக்ஸல் இருக்கு, இதுக்கு பக்கத்துல 2 சினர்கேட் இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா அவரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு இப்படி வரும் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல இப்படி சினர்கேட் இருக்கும், இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எக்ஸல் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இங்க 2 சினர்கேட், அதுக்கு மேல வந்து எக்ஸல் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 2 சினர் கெட் இங்க இருக்கு. இந்த சினர் கெட்டுக்கு மேலதான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸல் இருக்கிற மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ போலன் டியூப் உள்ள வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை வந்து போய் ஃபர்ஸ்ட் இது பண்ணுதுன்னா சினர் கெட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நாம எக்ஸல்ல போய் ரீச் ஆக முடியும். அப்ப சினர் கெட் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸல்லை அடைவது மிக மிக கடினம். ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து கருவுறுதல் அப்படிங்கிறது வந்து நடக்காம கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். இங்க இருக்கக்கூடியது பில்லிப்பம் அப்பரட்டஸ் ஆப்சுரேட்டர், வழி நடத்திகள் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அதுதான். இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போலன் டியூப் வந்து உள்ள கொண்டு வந்து எக்ஸல்ல நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா கொண்டு போகும். இது என்ன சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், Ca2+. ஏன்னா அந்த ஹீமோட்ரோபி அப்படிங்கிறது முக்கியம். வேதி தூண்டல் நகர்வுக்கு வந்து சினர் கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க, சினர் கெட் இல்லை எனில் என்ன ஆகும் அப்படிம்பாங்க. இப்போ கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடக்கிறதுல நிறைய சிரமம் ஏற்படும். நடக்காம கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். இந்த மூமெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெர்மிஃபியூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மண்புழு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போலன் டியூப் வந்து உள்ள என்ட்ரி ஆகலாம். அதனாலதான் அதுக்கு பேரு வெர்மிஃபியூஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அல்லது இந்த மூமெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா ஆன் நியூக்ளியஸ் ஆனது அமீபாய்டு மூமெண்ட். சரிங்களா? அமீபா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு என்ன பண்ணுது, மூவ் ஆகி அந்த ஃபீமேல் கேரக்டர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகும். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒன்று.